நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர், தரைக்கடை வியாபாரிகள் சங்கத்துடைய மாநில குழு உறுப்பினர் அன்பிற்குரிய தோழர் துரை அவர்களே, இங்கே மாவட்ட நிர்வாகத்தின் முறையற்ற வழிமுறைகளால் இன்றைக்கு கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மயிலாடுதுறை நகரம் பொதுமக்களால் மிகப்பெரிய அவதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய அவலத்தை கண்டித்து இங்கே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்களே, திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய தொழிற்சங்க மையத்தினுடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ள விரும்புகின்றோம். நேற்றைய தினம் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால், மயிலாடுதுறையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையம், இங்கே நம்முடைய தொழில் குறிப்பிட்டது போல மயிலாடுதுறை வளர்ச்சிக்கு புறவழிச்சாலையும் புதிய பேருந்து நிலையம் தேவை. ஆனால் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் ஒரு அவசரமான கதியிலே இன்றைக்கு அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை வசதிகள் இல்லை. மணக்குடியிலே இருக்கக்கூடிய இந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு ஒழுக்குக்குப்பை மணக்குடி வழியாக வரக்கூடிய அந்த புறவழி சாலை கூட அமைக்கப்படவில்லை. பேருந்து நிலையத்தை திறந்தாச்சு. நமக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நம்முடைய நகராட்சியில புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் ஒரு பாரம்பரியமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த கவலையும் ஏற்கனவே இந்த பேருந்து நிலையத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இங்கே இருந்த ஆட்டோ தொழிலாளர்கள், சிறு விற்பனை தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிறு விற்பனை தொழிலாளர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் என்ன? ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டாமா? அதிகாரிகள் சிந்திக்க வேண்டாமா? நடைபாதை வியாபாரிகளுக்கு என்று நாடாளுமன்றம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆக்ட் இன்றைக்கு அமலிலே இருக்கிறது. 2013ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நடைபாதை வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அந்த ஆக்ட் சொல்லுது 2014. அதிகாரிகளுக்கு இந்த சட்டம் குறித்து ஒரு இளவு புரிய மாட்டாங்க. அதிகாரி உட்கார்ந்து இருக்கிறார், கமிஷனர், என்னையா திடீர்னு நீங்க பாட்டுக்கு பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க, நூற்றுக்கணக்கான இந்த நடைபாதை வியாபாரிகளும் ஆட்டோ தொழிற்சங்க தொழிலாளர்களும் இன்றைக்கு வாழ்வியல் நிலையை இழந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு முடிவு கட்டணும். இதெல்லாம் நாங்க கேட்கிறோம். இப்ப வர என்ன சொல்றோம்? கிட்டப்பாங்கல ஒரு கூட்டம் நிற்குது, போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு கூட்டம் நிற்குது, அங்க பாத்தீங்கன்னா ஐயப்ப ஹோட்டலுக்கு ஏத்தா மாதிரி ஒரு கூட்டம் நிற்குது. ஐயப்ப ஹோட்டலுக்கு ஏத்தா மாதிரி இருக்கக்கூடிய அந்த வணிக வளாகம், நகராட்சியால் கட்டப்பட்டுக்கூடிய வணிக வளாகம், அதுக்கு ஏத்தா மாதிரி நீட்டா பாத்தீங்கன்னு சொன்னாக்க சாலை சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டிருக்கு. அதுல நிலைப்படை அமைந்து அங்கேயாவது நிக்க வைப்பதற்கு ஏற்பாடு இருக்கா? எதுவுமே இல்லை. எதுவுமே செய்யாம இந்த ஜனங்களை அல்லாத வெயில் நேரத்தில் அல்லாத வேடிக்கை பார்ப்பது கொஞ்சம் கூட நியாயமற்றது என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த நம்ம பழைய பேருந்து நிலையத்திற்கும் புதிதாக திறக்கப்பட்டிருக்கூடிய மணக்குடி பேருந்து நிலையத்திற்கும் நீங்க டவுன் பேருந்து விட்டுருக்கீங்களா? டவுன் பஸ் எந்த ஜாக அங்க போய் பஸ் ஏறணும்னா அங்க ஏறணும்ல, அங்கேருந்து இங்க வரக்கூடியவங்க வரணுமா வேணாமா? அப்ப அந்த முன்னேற்பாடு இல்லாம அவங்க கூட பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ல இறக்கி விட்டுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜிஹெச் சாலையில இறக்கி விட்டுறான், இங்க மாஸ் மொபைல் இறக்கி விட்டுறான். ஜனங்க எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம, பஸ்ஸுக்கு ஏற முடியாம இந்த வெய்ய நேரத்துல மிகப்பெரிய அவதிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிலைமையை மயிலாடுதுறை மாவட்ட மக்கள், பொதுமக்கள், பயணிகள் சந்தித்து வருகிறார்கள். இது மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம். உங்களுடைய அரசியல் பண்ணுவதற்கு
அவசர கதியில் இந்த புதிய பேருந்து நிலையத்தை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள். அதன் விளைவாக பொதுமக்களும் பயணிகளும் இன்றைக்கு சிறு வியாபாரிகளும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிலாளர்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் உணர்ந்து இந்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்க நினைக்கிறோம் மக்களுக்கு சேவை செய்யணும்னா இது மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்து பண்ணணுமா வேண்டாமா? எனவே அந்த முறையில் எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அனைத்து ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகளும் பயணிகளுக்கு போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு நீங்கள் அதை ஏற்பாடு செய்கிற வரை நம்முடைய புதிய பேருந்து நிலையம் நகர பூங்காவிலே இயங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது. அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலே ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆக்ட் 2014 படி அவர்களுடைய வாழ்வாதாரம் உத்தரவாதப்படுத்துவதற்கான நடவடிக்கையை நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகப்பெரிய அளவிற்கு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வண்ணம் அவர்களுக்கு உரிய ஷெட் அமைத்து அவர்களுக்கான இடத்தை தேர்வு செய்து அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான முறையிலே மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பதிவு செய்ய நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நேற்றைய தினம் நடக்க இருந்த முற்றுகை போராட்டம், மறியல் போராட்டம், சாலை மறியல் போராட்டம் நேற்றைய தினம் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரை அது தேதி தீர்மானிக்கப்படவில்லை. இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட அந்த போராட்டம் அறிவிக்கப்பட்ட இடத்திலேயே கால்டெக்ஸ் பகுதியிலே அந்த மறியல் போராட்டத்தை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் விவசாயிகள் கூட்டமைப்பும் தொழிற்சங்க தோழர்களோடும் பொதுமக்களோடும் இணைந்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று கேட்டு அந்த போராட்டத்தின் வாயிலாக ஒரு நல்ல முடிவை மாவட்ட நிர்வாகத்தை எடுப்பதற்கு நிர்பந்திக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்துவதற்காக கட்டாயத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு பொதுமக்களுடைய அவதியை இந்த வெயில் காலத்திலே அவர்கள் படக்கூடிய துயரத்தை பஸ்ஸுக்காக காத்திருக்கக்கூடிய பஸ்ஸுக்காக பேருந்துக்காக ஓரோடி சென்று அவர்கள் பயணத்தை தொடரக்கூடிய ஒரு அவல நிலைக்கு மாவட்ட நிர்வாகம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், முடிவு கட்ட வேண்டும். அதற்கு உரிய முறையிலே மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை விலக்கி பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.